இந்த கோல்டு காஃபு இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த தொண்டைக்கு ரொம்ப நல்லா இதமாக இருக்கும். ஆக்சுவலாக வெதுன்னு இந்த பாலை எப்போல்லாம் நமக்கு கோல்டு இருக்கோ அப்போ குடித்தோன்னா டாக்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணலாம். மஞ்சள் பால் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. 2 பேருக்கான மஞ்சள் பால் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு கப் பால் எடுத்துகிட்ருக்கேன். ஒரே ஒரு விரலி மஞ்சள். நீங்கள் விரலி மஞ்சள் கிடைக்கலன்னா மஞ்சள் பொடி கூட யூஸ் பண்ணலாம். விரலி மஞ்சள் யூஸ் பண்ணால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதை இந்த மாதிரி 2-3 பொடிச்சுக்குவோம். பொடிச்சிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு லேசாக 2 செகண்டு லேசாக வறுத்துட்டு இந்த பால் அதில் ஊற்றிடலாம். இது கொதிக்கட்டும். சிம்லேயே மெதுவாக கொதிக்கட்டும். நல்ல கலர் மாறும். பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு இது குறைஞ்சிருக்கும் பால். பை திஸ் டைம் அதை சொல்கிறதுல 1 கப் ஆல்மோஸ்ட் 3/4 கப் ஆகிருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்து ஒரு டீ ஃபில்டரில் வடிகட்டிடுவோம். இதில் வேணும்னா நீங்கள் மிளகும் ஒரு 2-3 பொடி பண்ணி போட்டுக்கலாம். பட் நான் போடல. இதை நல்லா வெதுன்னு இருக்கும்போது, லுக்வாமாக இருக்கும்போது, தொண்டையில் படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே குடிச்சிடலாம். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் டேஸ்ட் இருக்கணும் போல் நினச்சிங்கன்னா, தித்திப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹனி, தேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நான் ஊற்றுறேன். நல்லா கலக்கி குடிச்சிடுங்க. ஓகேயா? நல்லா எந்த வைரஸும் உங்கள் தொண்டைக்கிட்டேயே வராது. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு அவசியம் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.